நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரதமர் நரேந்திர மோடி, இன்று தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஆக்கப்பூர்வமான கூட்டத்தொடர் நடைபெற வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மீது கடந்த சில நாட்களாக பயங்கரவாத தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு சாவடி மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ரஜோரி மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு சாவடியை குறிவைத்து பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து அப்பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முழு பாதுகாப்பு அங்கு அமல்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகிறது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சர்வர் முடக்கத்துக்கு காரணமாக அமைந்த கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு ரூபாய் 75,300 கோடி சரிந்துள்ளது. சைபர் பாதுகாப்பு கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் மைக்ரோசாப்ட், கூகுள் உட்பட உலக அளவில் 23,000 நிறுவனங்களுக்கு சைபர் பாதுகாப்பு வழங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பை உறுதி செய்ய கிரவுட்ஸ்ட்ரைக்கின் பால்கர் சென்சார் மென்பொருள் அப்டேட் செய்யப்பட்டது. இதில் எதிர்பாராத விதமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு மைக்ரோசாப்டின் சர்வர் கடந்த வெள்ளிக்கிழமை திடீரென முடங்கியது. இதனால் உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் சேவைகளை பயன்படுத்திய நிறுவனங்களின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கின. இந்த தொழில்நுட்ப கோளாறால் இந்தியாவில் 200 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. மைக்ரோசாப்ட் விண்டோ OS செயலிழப்பால் கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 11% சரிந்து அந்நிறுவனத்திற்கு ரூபாய் 75,300 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. புழல் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீரென நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. புழல் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்தபோது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வரும் செந்தில் பாலாஜியின் உடல்நிலையில் தற்போது முன்னேற்றம் உள்ளதாக மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டியின் ஓராண்டு நிறைவு பெற்றதையொட்டி விருது வழங்க உள்ள நிலையில் முதல் ஆண்டுக்கான விருதுக்கு ராகுல் காந்தியின் பெயர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி கடந்த ஆண்டு உயிரிழந்தார். இதையொட்டி அவரது பெயரில் உம்மன் சாண்டி பவுண்டேஷன் நிறுவப்பட்டது. இதன் சார்பில் சேவை விருதுகள் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டது. அந்த வகையில் முதல் ஆண்டுக்கான விருதை ராகுல் காந்திக்கு வழங்க உறுதி செய்யப்பட்டு அவரது பெயர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் பரிசு தொகை 1 லட்சம் அடங்கும். பொதுமக்களின் பல்வேறு சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ராகுல் காந்தி நடத்திய பாரத ஒற்றுமை யாத்திரை உள்ளிட்ட சேவைகளுக்காக அவர் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற நேபாள பிரதமர் சர்மா ஒலி தனது பெரும்பான்மையை நிரூபித்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி சர்மா ஒலியை புதிய பிரதமராக குடியரசுத் தலைவர் ராம்சந்திர பௌடல் நியமித்ததைத் தொடர்ந்து 15ஆம் தேதி சர்மா ஒலி 4வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து அரசியல் சாசனப்படி 30 நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதற்காக நேற்று நேபாள நாடாளுமன்றம் கூடியது. தனது அரசுக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க சர்மா ஒலி நம்பிக்கை தீர்மானத்தை தாக்கல் செய்தார். பின்னர் நம்பிக்கை தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடந்தது. மொத்தமுள்ள 275 எம்பிக்களில் 263 பேர் மட்டுமே சபைக்கு வந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் வாக்கெடுப்பை புறக்கணித்தார். மீதமுள்ள 262 பேரில் சர்மா ஒலிக்கு ஆதரவாக 188 எம்பிக்கள் ஓட்டு போட்டனர். எதிராக 74 பேர் வாக்களித்தனர். எனவே நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் சர்மா ஒலி வெற்றி பெற்றதாக சபாநாயகர் தேவராஜ் கிமிரி அறிவித்தார். இதன் மூலம் சர்மா ஒலி தனது அரசின் பெரும்பான்மையை நிரூபித்தார்.
வங்கதேசத்தில் அந்நாட்டின் விடுதலை வீரர்களின் சந்ததிகளுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இதில் மாணவர்கள் உட்பட 100 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு ராணுவ கண்காணிப்பில் வங்கதேசம் இருந்து வந்தது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கில் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. அதில் அரசு பணிகளில் தேர்வுகள் மூலம் தேர்ச்சியடையும் தகுதியான நபர்களுக்கு 93%, விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு 5% ஒதுக்கப்பட வேண்டும் என்றும், மீதமுள்ள 2% சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் மாணவர்களின் போராட்டம் மற்றும் வன்முறைக்கு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகிக் கொள்வதாக ஜோ பைடன் அறிவித்துள்ளார். மேலும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை முன்மொழிவதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தனது வேட்புமனுவை ஏற்க வேண்டாம், எஞ்சியிருக்கும் பதவிக்காலம் முழுக்க அதிபராக தனது கடமைகளில் முழு ஆற்றலை செலுத்த முடிவு செய்துள்ளேன். இந்த ஆண்டு தேர்தலில் தங்கள் கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸுக்கு என் முழு ஆதரவு ஒப்புதலை வழங்குகிறேன். ஜனநாயகவாதிகள் ஒன்று கூடி ட்ரம்பை தோற்கடிக்க வேண்டிய நேரம் இது, இதை செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள மும்பையில் இன்னும் 2 தினங்களுக்கு கனமழை அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் 36 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கனமழை காரணமாக மும்பை முழுவதும் விமான சேவைகள் மட்டுமின்றி சாலை மற்றும் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன. பல சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் மத்திய ரயில்வேயின் துறைமுக பாதையில் சில இடங்களில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நாளை மறுநாள் வரை கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.